எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமுடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கமணி ஐயாவுடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அடியனுடைய ஞானாசிரி பெருந்தையாருடைய திருவடி தாமர்களை முக்கணங்களாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நாவுக்கரசருடைய திருச்சரிதத்தில் நாவுக்கரசு பெருமானுடைய திருச்சரிதத்தில் நாவுக்கரசு பெருமான் சைவத்திலே நல்ல ஒரு சைவ பாரம்பரியத்திலே அவதரித்தவர். அவருடைய அப்பா அம்மா எல்லாருமே சைவர்கள். அப்படி ஒரு சைவ பாரம்பரியத்திலே இருந்தாலும் கூட அவர் இளம் வயது தொட்டு நல்ல அறிவாற்றல் மிக்கவராக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் எல்லா சமய நூல்களையும் படிக்கிறார். அப்படி எல்லா சமய நூல்களையும் படிக்கின்ற பொழுது சமண சமயத்துக்கு போறார். அதுல கொல்லாமை இருக்கிறது என்று சொல்லி, கொல்லாமை சைவத்திலே இருக்கு, ஆனா அவருடைய கண்ணுக்கு சமணம் தான் தெரிஞ்சது. அதுக்கு என்ன காரணம்னா பெருமானுடைய திருவருள் கூட்டி வைக்கலன்னு சொல்லி சொல்றார். பெருமானுடைய நம்பர் அருளாமை என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்றார். நில்லா உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்ற அறத்துறந்து சமயங்களானவற்றை நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகுவார் என்று சொல்லி, ஏன் அவர் சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்து சமணத்துக்கு ஏன் போனார் அப்படின்னா பெருமானுடைய திருவருள் வாக்கிலைங்கிறார். நம்பர் அருளாமையினால் அப்படிங்கிறார். அந்த ஒரே இடத்துலதான் சொல்றாரு ஏன் சமணத்துக்கு போனார் அப்படிங்கறது, வேற எங்கேயும் இல்ல. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சமணத்துக்கு போனது காரணம் சிவபெருமானுடைய திருவருள் கூட்டி வைக்கல அப்படிங்கிறார். அப்ப சைவத்தில இருந்து பணி செய்யணும்னா சாமியினுடைய திருவருள் இருக்கணும், இல்லைன்னா பணி செய்ய முடியாது. உத்தராட்சம் அணிந்து திருநீர் அணிந்து கொண்டு சைவத்துல தொண்டு செய்யணும்னா நமக்கு இறைவனுடைய திருவருள் நமக்கு கண்டிப்பா வேணும், இல்லைன்னா நம்மளால நீண்ட நாளைக்கு பணி செய்ய முடியாது. அப்படி அந்த வகையில அவர் சைவத்தில இருந்து சமணத்துக்கு போயிடுறார். தம்பிக்காகவே உயிர் வாழ்ந்தது திலகவதி அம்மா. தம்பியார் உளராக வேண்டுமென வைத்த தயா அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். தம்பிக்காகவே உயிர் வாழ்ந்தாங்க. தன்னுடைய மனம் பேசி முடிக்கப்பட்ட கணவனாக வரக்கூடிய கலிப்பகையார் திருவடி அடைஞ்ச உடனேயே, போர்க்களத்தில் இறந்த உடனேயே அவரோடவே இந்த உயிரும் இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசை வைப்பேன் என்று சொல்லி இருந்த திலகவதி அம்மா நாவுக்கரசு பெருமான் அப்ப சின்ன புள்ள, அவர் அக்காவுடைய காலில் போய் விழுந்து அழுகிறார். நீ போயாச்சுன்னா நானும் போயிருவேன், இந்த உலகத்தில் எனக்கு இனிமேல் யாரும் இல்லை என்று சொல்லி அழுகின்ற பொழுது தம்பிக்காக உயிர் வாழ்ந்தாங்க அம்மா. தம்பி வீணா போயிருவாரே என்று சொல்லி தம்பிக்காகவே உயிர் வாழ்ந்த ஒரு பெருந்தகை நம்முடைய திலகவதி அம்மா. அப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது இவர் அக்காவை எல்லாம் நினைக்கல, சமணத்துக்கு போயிட்டார். சமணத்துக்கு போன உடனேயே அக்கா என்ன செஞ்சாங்க அப்படின்னா நீண்ட நாட்கள் அந்த திருவாமூர்ல இருக்க அவங்களுக்கு விரும்பல. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கிருந்து அவங்க திருவீரட்டானம் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கு திருவதிகை வீரட்டானம். அப்படி அந்த திருவதிகை வீரட்டானம் சென்று பெருமானுக்கு தொண்டு செய்ய மீண்டும் உயிர் போக விரும்பலவங்க. ஏற்கனவே உயிர் போகணும்னு விரும்பினவங்க மீண்டும் அந்த முயற்சிக்கு போகல. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா பெருமானுக்கு தொண்டு செய்யணும், மீண்டும் இந்த உலகியல் வாழ்க்கை வேண்டாம், உலகியல் வாழ்க்கையில வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு அவரோடு இல்லறம் நடத்துவதற்கு அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா என்னுடைய தாயும் தந்தையும் என்னை அவருக்கே திருமணம் முடிக்க இசைந்தார்கள் அப்படின்னா நான் அவருக்கே உரிமையானவள், அவர் இல்லாத போது இன்னொருத்தருக்கு உரிமைப்பட விரும்பலை என்று சொல்லி அந்த ஒரு கற்பு நெறியில நின்று திலகவதி அம்மா வேற யாரையும் திருமணம் செய்ய விரும்பாமல் திருவதியை சென்று ஒரு கன்னிமாடம் அமைத்து அங்க ஒரு தொண்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நாவுக்கரசு பெருமானுக்கு முன்பாகவே உளவாரப்பணி செய்த பெருந்தகை திலகவதி அம்மா. திலகவதி அம்மா தான் நாவுக்கரசருக்கு எப்படி உளவாரப்பணி செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்கிறார். அந்த வகையில இதை 41வது திருப்பாட்டு இன்றைக்கு அந்நெறியன் மிக்கார் அவர் ஒழுக ஆன்றதவ செந்நெறியன் வைகும் திலகவதியார் தாமும் தொன்னெறியின் சுற்ற தொடர்பொழிய தூய சிவ நன்னெறியே சேர்வதற்கு நாதந்தால் நன்னுவார். நன்னெறியே சேர்வதற்கு நாதந்தால் நன்னுவார். நன்னெறி அப்படின்னா என்ன? சிவபெருமானுடைய திருவடி சேர்வதுதான் நன்னெறி. இந்த உலகத்துல நன்னெறி நல்ல நெறி என்று சொன்னா அது இறைவனுடைய திருவடி சேர்வதுதான். அதான் சொல்றார், அந்த நெறியில் மேம்பட்டவராய் அவர் ஒழுக அமைந்த தவமாகிய செந்நெறியில் நிற்கும் திலகவதி அம்மையாரும்
பழமையாகிய சுற்றத்தின் தொடர்பும் நீங்க எல்லாத்தையும் திறந்துட்டு போயிட்டாங்க. இப்ப தம்பி போயாச்சு, அதனால இருக்கக்கூடிய சுற்றத்தை எல்லாம் நீக்கி கொண்டு தூய்மை தரும் சிவ நன்னெறியனையே சேர்வதற்கு சிவபெருமானின் திருத்தாள்களை வழிபடுவாராகி. இப்ப பெருமானுடைய திருவடியை வழிபட வேண்டும் என்று சொல்லி அம்மா என்ன செஞ்சாங்கன்னா திருவதிக்கு போயிட்டாங்க. திருவதி என்று சொல்லுவது அருகில் இருக்கக்கூடிய தலம். திருவதிக்கு போயிட்டாங்க அம்மா. அதான் அந்நெறினா முற்சொன்ன அமன் சமய நெறி திருவருள் இதுக்கு சேயராய் அயலுமாய் புன்னறிய நின்ற அவர் திறம் குறிப்பதற்கும் அங்கு நின்றும் தமது கருத்தை இங்கு அம்மையாரது சரித நிகழ்ச்சியில் திருப்பு இவ்வாறு சொல்றார். அதாவது சமண நெறி அந்த காலத்துல இருந்திருக்கு. ஆனா அம்மா சைவ நெறியிலே உரைப்புடையவங்க திலகவதி அம்மா. அதனால சைவ நெறியை சென்று சார்ந்தார் என்று சொல்லி சொல்றார். ஆன்றதவ செந்நெறி என்று சொல்ற ஆன்றதன பொருந்தி அடிப்பட்ட ஆன்றதவ செந்நெறி அப்படின்னா அதாவது இது பெருமானை நோக்கி அதாவது அடிப்பட்ட சான்றோராதலும் தொன்று தொட்டு வரும் மரபாலும் நூல்களாலும் விதிக்கப்பட்ட அந்த நெறி அதான் ஆன்றதவ செந்நெறி. செந்நெறினா செம்மையான நெறி. எது பெருமானை வழிபாடு செய்வது, பெருமானுக்கு அடிமையாக இருப்பதா செந்நெறி. அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயர்க்கும் அருள் தாங்கி இம்பர்மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயர்க்கும் அருள் தாங்கி. இந்த அம்மாவுடைய அந்த கழுத்தும் திருமார்பும் திருமாங்கல்யத்தை தாங்கிறதுக்கு இல்ல, வாய்ப்பு இல்லை. ஏன்னா கணவனாக பேசி முடிக்கப்பட்டவர் இறந்து போனதுனால. ஆனா அனைத்து உயிர்களுக்கும் அருளை தாங்கி நின்றார் என்று சொல்லி சொல்றார். அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி. இந்த உலக உயிர்கள் எல்லாம் அந்த அருளை தாங்கி நிற்பதற்கு யார நமக்கு கொடுத்தாங்க? அம்மா நாபுக்கரசு பெருமானை நமக்கு சமயத்தில் கொண்டு வந்து விட்டாங்க. அதனால அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி இம்பர்மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார் என்று சொல்லி அம்மையாருடைய இன்னைக்கு வரலான்னு நினைச்சிட்டு இருந்து மறந்து போச்சுங்க. அடுத்த வகுப்புக்கு வரக்கூடாது வாழ்க்கையெல்லாம் அன்னைக்கு அங்கேயே நேரமாகி போச்சுங்க. அடியார்கள் நிரம்ப வந்திருந்தனால அடுத்த வகுப்பு. அப்படி இது மனையன்கண் என்று செய்யப்பட்டது. இனி அம்மையார் பாச பிறப்பொழிய திருவதியை சேர்ந்து செய்யும் சிவநெறி தத்துவம் வேறு என்று சொல்லி சொல்றார். அம்மா என்ன செய்ய போறாங்க? திலகவதி அம்மா நேரா திருவதியை போய் அங்கேயே ஒரு தவச்சாலை அமைத்து அங்கிருந்து தொண்டு செய்ய போறாங்க. தம்பி போயாச்சு. அதனால தொன்னறியின் சுற்றத்தொடர்பொழியினர் சுற்றத்தொடர்பு பிறவிக்கு அதாவது பிறவிக்கு ஏதுவாகிய சுற்றத்தொடர்புனர். நமக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? நம்முடைய சுற்றங்கள் தான் காரணம். அந்த பாசங்கள் தான் பாசம் என்று சொல்லி இன்று பண்டை காலம் முதல் வரும் சுற்றங்களாகிய தொடர்பு என்று சொல்லி சொல்றாருங்க. சுற்றம்னா இன்று தம்பியார் எந்த அளவில் அமைந்தது தாம் கொண்ட கடமனாருடன் செல்லும் திண்மை நெறியினை விலக்கி உயிர் தாங்க செய்து அந்த வலியுடைமை பற்றி சொல்றாங்க. கணவனாக வரக்கூடியவர் இறந்த பொழுது உயிர் போகணும்னு நினைச்சவங்க இப்போ தம்பிக்காக உயிர் வாழ்ந்து தம்பியும் போயிட்ட பிறகு இந்த நெறிக்கு தொன்னெறிக்கு வந்திருக்கிறாங்க என்று சொல்லி சொல்றாருங்க. இது அம்மாவுடைய ஒரு பெரிய நம்ம சைவத்துக்கு கிடைத்த ஒரு விளக்கு, தூண்டுதவ விளக்கு என்று சொல்லி பின்னாடி சொல்ல போறாரு. அந்த மாதிரி ஒரு சைவ சமயத்தினுடைய தூண்டுதவ விளக்காக இருந்தவர் நம்முடைய அம்மையார் தான், திலகவதி அம்மா தான். பேராத பாச பிணிப்பு என்று அடுத்த பாட்டிலே சொல்ல போறாங்க. இப்படி தூய சிவ நன்னெறியினர், தூய சிவ நன்னெறி ஞானம். இங்கு அம்மையார் நின்றது அந்த தவ செந்நெறியை ஆயினும் சுற்ற தொடர்பாகிய உடற்சார்பு முதலியவற்றின் தொடர்ச்சி அருமையின் அது தூய்மை செய்து பிறப்பறுப்பது அன்று பிறப்புக்கு ஏதுவாவது. அதாவது அம்மா இதே அந்த இல்லற நெறியில நின்றிருந்தாங்கன்னா அது எப்படின்னா பிறப்பை அறுப்பதற்காக ஆகாது, மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு ஏதுவாகியது. உலக தொடர்பு முற்றும் அறுத்து பிறவி அறுக்க வல்லது சிவநெறியே. அதாவது நம்ம சொந்த பந்தத்தோடவே இருந்து பெருமானை வழிபாடு செய்யாம இருந்து அப்படியே இருந்தோம்னா என்ன செஞ்சுட்டு இருப்போம்? மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருப்போம். பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது, பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரேன்னு அப்பர்சாமி சொல்வார் ஒரு தேவாரத்துல. அது மாதிரி அந்த நெறியெல்லாம் இல்லாம சிவநெறிக்கு வந்தாதான் நமக்கு பிறப்பு நீங்கும். நமக்கு நம்முடைய பிறப்பு நீங்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம பெருமானுடைய திருவடிக்கு வரணும், சிவநெறிக்கு வரணும். அப்பதான் பிறப்பு நீங்கும்.
அதுதான் சிவநெறி. தூய்மை என்றதனால் பாசம் போக்கி தூயதாக்கி தரும் சாதனமும், நன்மை என்றதனால் சிவத்தை பெறுவிக்கும் பயனும் குறித்தது. சிவ நன்னறின சிவனை பெறுவதற்குரிய ஞான நெறி என்று சொல்லி, முக்கனந்தன் நெறியே சரணாதல் திண்ணமே என்று சொல்லி சொல்றார். ஞானம் என்பர் சிவஞான முனிவர் என்று சொல்லி சொல்றார். நன்னெறியே சேர்வதற்கு நாதந்தால் நன்னுவார் அப்படின்னா, நெறி சேர்வதற்கு அவன் அருள் வேண்டும். சரிங்களா? நல்ல நெறி சேருவதற்கு பெருமானுடைய திருவருள் வேண்டும். அதான் அவனருளாலே அவன் தாள் வணங்கி. ஏன்னா சிவநெறியில இருந்து நின்று பணி செய்வதற்கு இறைவனுடைய திருவருள் இல்லாம நடக்காது. அதான் அவனருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்லி திருவாசகம். தாள்னா அருள் நிறைவு, நன்னெறினா சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நன்மைகள் எல்லாவற்றிலும் சிறந்தது வீடு பேர். அதனை அடைவதற்குரிய நெறி இந்த சிவநெறி தான். இல்லைங்களா? வீடு பேர் வேணும்னா பெருமான் திருவடி மட்டும்தான் நமக்கு. வேற எங்க போனாலும் வீடு பேர் கிடைக்காது. உலகியல் செல்வங்கள் கிடைக்கலாம், ஆனா வீடு பேர் வேணும்னா எங்க வரணும்? சாமி கிட்ட தான் வரணும், சிவநெறிக்கு தான் வந்தாகும். அதனால நெறின ஞானம் என்று சொல்லி சொல்றாரு. நன்னுதல் இங்கு வழிபடுதல் என்ற பொருளில் வந்தது. நன்னுவார்னா நன்னுவாராகி என்று சொல்லி சொல்றாரு. அடுத்த திருப்பாட்டு. பேராத வாசப்பிணி பொழிய பிஞ்சகன்பால் ஆராத அன்பு பெற ஆதரித்த அம்மடவார் நீரார் கடிலவட நீள்கரையின் நீடு பெறும் சீரார் திருவதிகை வீரட்டானம் சேர்ந்தார். அம்மா ஒரு வழியா அப்படியே வீரட்டானமே போயிட்டாங்க. வீரட்டானம் திருவதிகை வீரட்டானம் போயாச்சு. இப்ப திருவாமூர்ல இருந்து அது எவ்வளவு தூரம்னா ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும், பக்கமா தான். திருவாமூர்ல இருந்து அப்படியே அம்மா என்ன செஞ்சாங்க? திருவீரட்டானம் போயிட்டாங்க. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலைன்னா அங்க சொந்த பந்தங்கள் சுற்றத்தாரெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டு விலகினாத்தான் சிவநெறிக்கு போக முடியும், சிவத்தொண்டு செய்ய முடியும் என்று சொல்லி அங்கிருந்து நேரா அப்படியே திருவதிக்கு போயிட்டாங்க. அவன் பேராத பாசப்பிணி பொழி பெயராத பாசக்கட்டு நீங்கும்படி சிவருமானிடத்தை ஆசைப்பட்ட அந்த அம்மையார் பாருங்க. அதாவது இந்த பாசத்தை நீக்கினாத்தான் பெருமான் மேல ஆசை வரும். சரிங்களா? இந்த பாசம் நம்ம கூட இருக்கக்கூடிய பாச கட்டுகள் நீங்கினாத்தான் இறைவன் மீது ஆசை வரும். அம்மாவுக்கு வந்த இது வந்துருச்சு. நீர்மையால் நிறைந்த திருக்கடிலத்தின் நீண்ட வடகரையில் நீடுகின்ற பெருஞ்சிறப்பு மிகுந்த திருவதிகை வீரட்டத்தை சேர்ந்தார் என்று சொல்லி திருவதிகை வீரட்டான வந்துட்டார். பேராத பாசப்பிணி பொலியனர் பிறவிக்கு ஏதுவாகிய கட்டுக்கள் நீங்க. பேராதன எளிதில் நீங்காத. அவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து வெளியே வர முடியாது நம்மால, இல்லைங்களா? ஆமா, அதுல இருந்து வர முடியாது. சிவன்பால் அன்பினால் அன்றி வேற எவ்வாற்றானும் பெயர்க்க முடியாது என்று பொருளில் பெருமானிடத்துல அளவற்ற அன்பு இருந்தா தான் அதுல இருந்து வெளியில வர முடியுங்க. நம்ம பந்தவாசங்கள் எல்லாம் விட்டுட்டு வரணும்னா இறைவன் மீது அளவற்ற அன்பு வேணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு அப்படின்னார். பற்றுக பற்றற்றான் பற்றினை, எந்த ஒரு பற்றும் இல்லாத பெருமான் திருவடியை பற்றினாத்தான் உலகப்பற்று நமக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். பிஞ்சகன்பால் ஆராத அன்பு பெற அப்படின்னார். ஆமா, பிறவிக்கட்டு நீங்குவதற்கு சாதனமாகி அன்பு. அதுக்கு என்ன காரணம்? இறைவனிடத்தில் அளவற்ற அன்பு இருக்கும், கணப்ப நாயனார் மாதிரி இருக்கும். அப்பதான் எல்லாம் நீங்கும். இது சாதன இயலுள் வைத்து ஞான சாத்திரங்கள் விரிக்கப்படும் என்று சொல்லி சொல்றார். அதாவது இறைவன் திருவடி அடையிறதுக்கு சாதனம் என்ன அப்படின்னா அன்புதான் சாதனம். நமக்கு வேற ஒண்ணும் கிடையாது. இறைவன் திருவடி அடைவதற்கு ஒரே சாதனம் அன்புதான். நீரார் கடிலம் அப்படின்னார். தூய்மை செய்ய நீர்மை நிறைய பெற்ற என்று சொல்லி சொல்றாரு. தென்திசையில் கங்கையனும் திருக்கடிலம். அந்த கெடில நதி, அங்க ஓடக்கூடிய நதிக்கு பேரு கெடில நதி. ஆமா, அதுல நீரார் கெடிலம், கெடில நதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த திருவதிகை சொல்றார். நீடு பெறும் சீரார் திருவதிகை. நீடு பெறும்னா நிலைத்திருக்கக்கூடிய திருவதிகை, எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய திருவதிகை என்று சொல்லி சொல்றாருங்க. சீர்னா அடைந்தோரது மும்மலமும் சிறைக்கும் சிறப்புக்கு இடநாதல் என்று சொல்லி திருவாம் அதிகை என்று சொல்லி பிள்ளையார் தேவாரத்தில் சொல்றாருங்க. அப்படின்னா அந்த திருவதிகை போன மும்மலமும் நீங்கும். சிதம்பரத்தினுடைய எல்லையை போய் வணங்கினாவே மும்மலங்கள் வீடு மும்மலங்கள் அறுத்து வீடருளும் தில்லை எல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தில்லை என்பதனுடைய எல்லையை போய் வழிபாடு செஞ்சாவே நமக்கு 3 மலங்கள் நீங்கிருமா அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. தில்லை போய் நீங்க கோயிலுக்குள்ள சாமி போய் கும்பிட வேண்டாம், அந்த எல்லையை வணங்கினாவே போதும். அப்புறம் நாவுக்கரசர் புராணத்துல சொல்லுவாருங்க, என்ன சொல்றாருன்னா, அதாவது பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீரி புரண்டு பலம் கொண்டு போந்தார் அப்படிம்பாரு. அந்த திருவீரியை வணங்கினா பிறப்பு நீங்கிருமா. ஒரு இடத்துல நான் சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய சரீரத்தில் என்ன சொல்றாருன்னா, தர்தாட்குண்ட புராணத்துல அந்த 3 எல்லையை வணங்கினாவே மும்மலங்கள் அரும் அப்படிங்கிறாரு. நாவுக்கரசருடைய புராணத்தில் என்ன சொல்றாரு, அந்த வீதியை வணங்கினாவே போதும், அந்த வீதியை வணங்கினாவே பிறப்பு நீங்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அந்த தில்லையினுடைய பெருமை அந்த அளவு.
கோயிலுக்குள்ள போறதெல்லாம் அப்புறம். அந்த திருவதிகை வீரட்டானம் என்று சொல்லி சொல்ற. அப்ப சீர் அப்படின்னா நீடு பெறும் சீரார் திருவதிகை அப்படின்னா சீர்னு என்னன்னா அடைந்தோரது மும்மலமும் சிதைக்கும் சிறப்பு கடனாதல் என்று சொல்லி சொல்றாரு. திருவதிகை வீரட்டானம் சிவபெருமான் வீரம் செய்த 8 தலங்களுள் ஒன்று. அதாவது திரு கண்டியூர், இதுல 8 அட்ட வீரத்தலம் சொல்லணும் இல்லைங்களா. கண்டியூர் பிரம்ம கண்டீஸ்வரன் சொல்லி பிரம்மனுடைய தலை கொய்தது கண்டியூர். திரு கோவலூர் அந்தகாசுரனுடைய அரக்கனை வதம் செய்தது. திரு அதிகை இது முப்புறமேறி செய்தது. திரு பரியல், திருவிற்குடி, திருவலுவூர் அது திருவலுவூர் யானையை வதம் செய்தது, யானையை உரித்து போர்த்தியது. திரு குறுக்கை, திரு கடவுர் எல்லாத்துக்கும் தெரியும், காலனை சம்காரம் செய்தது. இப்படி 8 தலங்களும் அதாவது பூமன் ஜிரங்கண்டி என்று திருப்பாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்றார்கள். வீரட்டம் அப்படின்னா ஞானம் ரம்ன சம்பந்தம் என்று சொல்லி ஞான சம்பந்தம் உள்ள இடம். வீரட்டானம்னா என்னன்னா ஞானம் சம்பந்தம் உள்ள இடம் என்று சொல்லி பேருங்க. அதான் வீரட்டானம். பிணிப்பொழிய அப்படின்னா அன்பு பெற வீரட்டானம் சேர்ந்த. திருவாமூரில் இருந்தபடியே சாதனமாகிய அன்பினை பெற்று பிணிப்பொழியலாமை எனின், அதாவது இருக்கிற இடத்திலிருந்தே அன்பு செஞ்சு பிணிப்பொழிய பாசத்தை நீக்கிக்கலாம்ல அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அங்கு மனையும் முன்னை நினைவுகளாகிய பிணிப்புகளும் ஒளியா. அங்க வீடு இருக்கு, சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க, நம்மளுடைய பாச பிணைப்பு அங்க ஒளியாது. அதனால ஒன்றியிருந்து சிவனையே நினைந்து பணி செய்ய வேண்டி அம்மையார் திருவதியை சேர்ந்தனர் என்று சொல்லி. அப்படின்னா அது இருக்கிற இடத்துல இருந்தான்னு வச்சுங்களேன், அந்த சொந்த பந்தத்தினால நமக்கு கவனங்கள் சிறையும். அதனால ஒரே ஒரு நினைவு, ஒன்றியிருந்து நினைமென்கள் அப்படிங்கறது என்ன வரணும்னா அதையெல்லாம் விட்டுட்டு சாமி கிட்ட வரணும். அப்பதான் வருங்க. காரைக்கால் அம்மையார் அப்படிதான் இருந்தாங்க. காரைக்கால் அம்மையார் ஒரே நினைவு. அது சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றாருன்னா அந்தாதி பாடுற பொழுது உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையில் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்தார் அப்படின்னு பாருங்க. உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையில் உமைகோன் தன்னை அப்படின்னாரு. அந்த ஒரு ஒருமை எப்ப வரும்னா சொந்த பந்தங்களோட இருந்தா வராது. ஏதாவது ஒரு பாசம் நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. நம்ம கணவன் மனைவி இல்ல பிள்ளைகள் பேரக்கூட்டுகள் இப்படி ஏதாவது ஒரு பாசம் நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அதெல்லாம் வெளியில வந்தாதான் பெருமானுடைய திருவடியில அந்த நினைவு வரும். ஒன்றியிருந்து சிவனையே நினைந்து பணி செய்ய வேண்டிய அம்மையார் திருவதியை சேர்ந்தனர். நீரார்னா தீர்த்த சிறப்பு, அதிகை என்றதனால் தலச்சிறப்பு, வீரட்டானம் என்றதால் மூர்த்தி சிறப்பு, தீர்த்தம் தலம் மூர்த்தி என்று சொல்லி 3 சிறப்புகளையும் உள்ளடக்கியது அந்த திருவதிகை வீரட்டானம் என்று சொல்லுவது என்று சொல்லி மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்கோர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரம் என்னார். இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் 3ஐயும் முறையா வழிபட்டா நமக்கு குருநாதர் கிடைப்பார். குருநாதர் கிடைச்சா அவர் திருவடியை பற்றி நாம பிறப்பு நீக்கிக்கலாம். எல்லாத்துக்கும் குருநாதர் தானே காரணம். அதனால இது 3 நமக்கு கிடைச்சதுன்னா அடுத்து குருநாதர் கிடைக்கும். வார்த்தை சொல்ல ஒரு சத்குருவும் வாய்க்கும் பராபரம். வார்த்தைன்னு என்ன? நமக்கு உபதேசம், மந்திர உபதேசம். அதான் வார்த்தை சொல்ல சத்குரு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அமர்நீதி நாயனார் தமது தலமாகிய பழையாறையினை விட்டு திருநல்லூரில் சேர்ந்து திருமணம் அமைத்து வழிபட்டு பெயரடைந்த செய்தி. அமர்நீதி நாயனார் அவர் பழையாறு என்று சொல்லக்கூடிய தலத்திலே அவதரித்தவர். அங்கிருந்து என்ன செஞ்சார்னா நல்லூர் போனார், திருநல்லூர் போனார். அங்க விழாவுக்கு வரக்கூடிய அடியார்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்து, அமுது கொடுத்து, இப்படி எல்லாம் அவர் உடைகள் எல்லாம் கொடுத்து பணி செய்தார். அங்கிருந்து அப்படியே அந்த தொண்டு செய்து அது சொந்த பந்தத்தை எல்லாம் அழைத்து கொண்டு போனார். அவங்களும் பணி செஞ்சாங்க. தன்னுடைய குடும்பத்தார்கள், சொந்த பந்தங்கள், அவருக்கு அப்படி ஒரு சொந்தம் அமைஞ்சிருக்குது. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அமையுமா அப்படின்னா அமையாது. அவருடைய சொந்த பந்தங்கள் அத்தனை பேர்த்தையும் கூட்டிட்டு போயிருக்காரு. பழையாறையிலிருந்து நல்லூர் போயிருக்காரு. நல்லூர்ல திருமணம் வைத்து அமர்நீதி நாயனாருடைய திருமணம், சிவபெருமானே எழுந்தருளிய திருமணம் நல்லூர் திருமணங்க. ஆமா, அந்த மடத்துக்கு சாமியே போயிருக்கிறார். ஒரு பெரிய சிறப்பு. மதுரையம்பதி திருமணத்துக்கு ஞானசம்பந்த பெருமான் போனார். மதுரையில் அமைத்த திருமணத்துக்கு ஞானசம்பந்த பெருமான் அடியார்களோட போனார். அதே மாதிரி திரு பூந்துருத்தி திருமணத்துக்கு நாவுக்கரசு பெருமான் இருந்தார், ஞானசம்பந்த பெருமான் அங்க வந்தார். அதே மாதிரி திரு புகழூர் திருமணத்துக்கு 6 நாயன்மார்கள் போனாங்க. 6 நாயன்மார்கள் ஒன்றாக போய் இருந்த ஒரே திருமணம் திரு புகழூர் முருகநாயனார் திருமணம் தான். ஆமா, 6 நாயன்மார்கள் அங்க இருந்தாங்க. ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், திருநீலநக்க நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அப்புறம் இவர் முருகநாயனார். 6 நாயன்மார்கள் ஒன்றாக இருந்தது அந்த திருமணம். இப்படி ஆனா இறைவனே எழுந்தருளிய திருமணம் எதுன்னா அமர்நீதி நாயனார் திருமணம். அடியார் கோலத்துல இறைவனே வர்றாங்க.
மற்றதெல்லாம் அடியார்கள் தான் போறாங்க. மற்ற 5 திருமணத்திலுமே இறைவன் வந்ததாக அடியார் தான் இறைவன். அடியார் எப்படி வரும்? இறைவன் எப்படி வருவார்? அடியார் கோலத்துலதான் வருவார். அப்படி அமர்நீதி நாயனார் அங்க போய் திருமணம் அமைத்தார் என்று சொல்லி சொல்றார். அடுத்த திருப்பாட்டு சென்று திரு வீரட்டானத்திருந்த செம்பவல குன்றை அடிபணிந்து கோதில் சிவசின்னம் அன்று முதல் தாங்கி ஆர்வமுறத் தம் கையால் துன்று திருப்பணிகள் செய்ய தொடங்கினார். பாருங்க, அப்படியே அங்க போய் என்ன செஞ்சாங்கன்னா அம்மா திருப்பணிகள் செய்ய தொடங்கினாங்க. அங்க போய் அவங்க செஞ்சது என்னன்னா, ஒரு தவக்கோலம் புனைந்து, பெருமான தவிர நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி தவக்கோலம் பூண்டு சாமிக்கு தொண்டு செஞ்சாங்க. அதான் சொல்றாரு, சென்று திருவீரட்டானத்திருந்த செம்பவல குன்றை அடிபணிந்தோர் அப்படின்னார். அதாவது திருவதிகை வீரட்டானத்தில் எழுந்தருளி இருந்து செம்பவல குன்று போன்று விளங்கும் வீரட்டானேஸ்வர பெருமானை அடிபணிந்து கோதில் சிவசின்னம் அன்று முதல் தாங்கினர். கோதில் சிவசின்னம்னா குற்றமில்லையாக செய்யும் சிவசின்னங்களை. கோதில் சிவசின்னம்னா என்ன நினைக்கணும், எப்படி எடுத்துக்கணும்னா, குற்றமில்லாத சிவசின்னம்னு நினைக்கூடாது. சிவசின்னம்னா என்ன? திருநீர், உருத்தராக்கம், சடைமுடி, இதெல்லாம் தான் சிவசின்னம் அப்படிங்கிறது. கோதில் சிவசின்னம்னா நம்முடைய குற்றங்களை இல்லையாக செய்வது. அதாவது அந்த திருநீர் பூசினா, உருத்தராக்கம் போட்டா நம்முடைய குற்றங்கள் நீங்கும். அதனால நம்முடைய குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய சிவசின்னங்கள். கோதில் சிவசின்னம்னா குற்றமில்லாத சிவசின்னம்னு நம்ம பொருள் எடுக்கக்கூடாது. நம்முடைய குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடியது. நம்முடைய குற்றம் என்ன? ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடியது. எப்ப நீங்கும்? திருவேடம் அணிந்தால் அதெல்லாம் நீங்கும். ஆமா, அதான் திருவேடத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு. மங்களமாம் திருவேடத்துடன் இவ்வகை மொழிந்தீர் அப்படின்னு சொல்லி சொன்னார். மங்களமாம் திருவேடன்னு அப்போதி நாயனாருடைய புராணத்துல வருது. அப்போதி நாயனார் நாவுக்கரசு பெருமான் சொல்றார், மங்களமாம் திருவேடத்துடன் இவ்வகை மொழிந்தீர். திருவேடத்துக்கு மங்களம் அப்படின்னு சொன்னதார். வேடத்துக்கு அவ்வளவு சிறப்பு. நாவுக்கரசு பெருமான் சொல்றார், வேடம் கைதோல வீடு எளிதாம் அப்படின்னார். கோயிலுக்கே போக வேண்டாம், திருவேடத்தை பார்த்து தினசரி வணங்கினா வீடு பேரு கிடைக்குங்கிறார். திருவேடத்துக்கு அவ்வளவு சிறப்பு. யாராவது ஒருத்தர் வேடத்தோட வந்தாங்கன்னா நம்ம வணங்கணும். மனசுக்குள்ளையாவது நம்ம கண்டிப்பா வணங்கணும். ஆமா, எங்காவது போயிட்டு இருக்கிற பொழுது கூட யாராவது அப்படி வீதிகள்ல திருவேடத்தோட போனாங்கன்னா கண்டிப்பா நம்ம மனசுக்குள்ள அன்பு வரணும். அப்பதான் நம்ம பக்குவமா இருக்கிறோம்னு அர்த்தங்க. இறங்கி போய் நம்ம வழிபாடு செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, மனசுலயாவது வேண்டிட்டு வணங்கிட்டு போகணும். ஆமா, சாமி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நமக்கு சிறப்பு. செம்பவல குன்று அப்படிங்கிறார் பாருங்க. அப்படி பெருமானுடைய திரு பொடியணி பவளமேனி புரிசடை பிரான என்று சொல்லி, செம்பவல வெறி எரிபோல் மேனி பிரான் என்று சொல்லி பெருமானுடைய திருமேனி எப்படின்னா, அப்படி பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் அப்படின்னாரு இல்லையா. நாவுக்கரசு பெருமான் சொல்றாரு இல்லைங்களா, பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும். மணிவாசக பெருமான் என்ன சொல்றாரு, செந்தாமரை காடணிய மேனி தனிச்சுடரை 2 விழி தனிய நேர்க்கினர். ஆமா, சிந்தனையின் தனக்காக்கிங்கிற பாட்டுல சொல்றார், செந்தாமரை காடணி. அதாவது ஒரு செந்தாமரை காடு, ஒரு காடு முழுக்க செந்தாமரை பூத்து குடிக்கிறத எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குதான் பெருமானுடைய திருமேனி. நாவுக்கரசு பெருமான இவங்க எல்லாம் பார்த்து இருக்கிறாங்க திருமேனிய. அதனால பார்த்தவங்க சொல்றாங்க, செந்தலல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டினார். அது செந்தலல் அப்படின்னா செந்தலல் போன்ற திருமேனி பெருமானுடைய திருமேனி. அப்படி ஒரு திருமேனி இறைவனுடைய திருமேனி. அதான் சொல்றாரு. இரக்கத்துக்கு நிறம் சிவப்பு என்பர் வீரட்டானேஸ்வரர் திருமேனி மிக உன்னதமாக செவ்வொளியுடன் விளங்குவது. அதான் செம்பவல குன்றுன்னார். குன்றுனா ஒரு மலை போன்ற ஒரு இது. கோதில் சிவசின்னம் அப்படின்னா குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய சிவசின்னம் நம்ம எடுத்துக்கணும். விதிப்படி அமைந்த என்று சொல்லி சிவசின்னம் திருநீரு கண்டிகை அன்று முதல் தாங்கி அம்பொன்மணி நூல் தாங்காது அருள் தாங்கி மனைத்தவம் புரிந்து என்ற நிலையிலும் அம்மையார் சிவசின்னங்களை தாங்கி இருப்பரேனும் அங்கு சிறப்பாக கொண்டவை கணவனை நினைந்து செய்யும் கைமை நோன்பும் அக்காலங்களிக்கும் பொருட்டு ஏனை உயிர்களை நோக்கி செய்யும் பசு தர்மங்களுமே இங்க வராம அந்த திருவாமூர்லயே இருந்திருந்தாங்கன்னா அது பசு தர்மமா போயிருக்கும். இப்ப பதி தர்மமா ஆனது காரணம் அதிகை வந்ததுதான். ஆமா, அங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க ஏதோ உலகியல் அறங்கள் செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா. கைமை நோன்பு இருந்திருப்பாங்க, கணவனையே நினைந்து அப்ப கணவனுடைய திருவடியை நினைந்து அப்படியே போயிருப்பாங்க. ஆனா அது இல்லாம இறைவன் திருவடி மேல அன்பு கொண்டு பெருமான் மீது பற்று கொண்டு திருவதிகை வந்ததுதான் அம்மாவுக்கு அந்த பதி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய. இந்த பதி புண்ணியம் என்ன செய்யும் அப்படின்னா பிறப்பு நீக்கும் இல்லைங்களா. பசு புண்ணியம் என்ன செய்யும்,
மீண்டும் பிறப்பு கொடுக்கும், சொர்க்கம் போகும் இல்லைங்களா. சொர்க்கம் அதாவது பசு புண்ணியம் செய்வது அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொன் விலங்கு போல நமக்கு. அதே மாதிரி நம்ம தீவினைகள் செய்வது இரும்பு விலங்கு போல. ரெண்டும் விலங்கு தான். அது பொன் விலங்கா இருந்தாலும் விலங்கு தான், இரும்பு விலங்கா இருந்தாலும் விலங்கு தான். அப்ப இந்த ரெண்டு விலங்கும் இல்லாத இறைவன் திருவடிக்கு போறதுக்கு என்ன செய்யணும்? பதிபுண்ணியம் செய்யணும். பதிபுண்ணியம் செஞ்சாதான் நமக்கு வினை நீங்கும். அதனால அம்மா அதை நோக்கி போறாங்க. அம்மா அதான் அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கின்னு சொன்னார் இல்லையா, அந்த அருளை நோக்கி அம்மா போறாங்க. எந்த நிலையிலும் அம்மையார் சிவசின்னங்களை தாங்கி இருப்பேனும் அங்கு சிறப்பாக கொண்டவை கணவனை நினைந்து செய்யும் கைமை நோன்பு என்று சொல்லி அவை யாவும் ஒழிய சிவன்பால் அன்பு ஒன்றனையே உட்கொண்டு சிவ தர்மங்களே மேற்கொள்ளப்பட்டன. அதில் அவை சிறப்பாக தாங்கப்பட்டமை குறித்து அன்று முதல் தாங்கி என்று சொல்லி இப்ப வந்தாச்சு. திருவதிக்கு வந்ததுக்கு பிறகு கணவனை எல்லாம் அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க மனசுல யார் இருக்கிறா? பெருமான் மட்டும்தான் இருக்கிறார். யாரு? திருவதிகை பெருமான் மட்டும் இருக்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு வயசாகி போச்சு, சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்க போறாங்க. எதுக்காக விண்ணப்பம் வச்சாங்க அப்படின்னா, நமக்கு வயசாகி போச்சு, நம்ம குடும்பத்துல யாராவது சிவபுண்ணியம் செய்யணும், பெருமானுக்கு தொண்டு செய்யணும். எனக்கு பின்னாடி ஒருத்தன் பிறந்தான், ஒரு பையன் பிறந்தான், அவன் இப்படி இல்லையே, அதனால அவன் இந்த சமயத்துக்கு கொண்டு வாங்க. என்னை காப்பாத்துறதுக்காக மருள் நீக்கியார் வரணும்னு அம்மா நினைக்கல. தன்னை காப்பாற்றுவதற்காக தன் தம்பி வரணும்னு நினைக்கல. சிவகணை உரையில தெளிவா எழுதுறாரு. எதற்காக பெருமான் விண்ணப்பம் வச்சாங்க அப்படின்னா, எனக்கு பின்னாடி என்னுடைய குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இந்த அதிக பெருமானுக்கு தொண்டு செய்யணும், அதுக்கு ஒரு வாரிசு வரணும், அப்படிதான் கேட்டாங்க. அதுதான் பெரிய சிறப்பு. ஆமா, உன்னை பிராணா அதான் சொல்றாங்க இந்த திருவாசகர், உன்னை பிராணாக பெற்றவுன் சீரடியோ உன்னடியா தாழ்வணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். அதான் ரொம்ப முக்கியங்க. ஆமா, எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க என்று சொல்லி நமக்கு திருவாசகத்துல சொல்லப்படுது. இப்படி மீளா ஆளாய் நிற்பதற்குரிய அடையாளம் இந்த சிவசின்னம் என்று சொல்லி, சிவசின்னம் அணிந்து கொண்டுதான் நம்ம செய்யணுங்க. ஏதாவது திருமுறை பாடினாலும் சரி, தொண்டு செஞ்சாலும் சரி, திருநீர் உருத்தராக்க நமக்கு கண்டிப்பா வேணுங்க. ஆமா, சிவசின்னம் அணிந்து கொண்டுதான் நம்ம எந்த ஒரு தொண்டும் செய்யணும். கோலத்தார் பாடன்னு வருது இல்லையா, செல்வ நெடுமாடம் பதிகத்துல வரும்பாரு, கற்றாங்கரியம்பி பதிகத்துல கோலத்தார் பாட. அப்படி கோலத்தார் என்ன, திருநீர் எல்லாம் பூசிக்கொண்டு உருத்தராக்கம் அணிந்து கொண்டுதான் திருமுறை பாடணும். அப்பதான் சிறப்பு. ஆர்வம் உரை அப்படி சொல்ற, தம் கையால் தமக்குரிய திருப்பணிகளை எவரும் தமது கையினாலே செய்தல் வேண்டும். பாருங்க, ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம திருப்பணி செய்ய முடியல, யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி செய்யறது, அதெல்லாம் நமக்கு புண்ணியமா வராது. யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அது புண்ணியம். இந்த சிவ தொண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கையால செய்யணும். ஆமா, நம்மகிட்ட வசதி இருக்குது, அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து செய்யலாம், அப்படி எல்லாம் செஞ்சோம்னா யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த புண்ணியம் போகும். அதனால சிவ தொண்டுகள் நம்முடைய கையால நம்ம என்ன முடியுமோ அதை செய்யலாம். நீங்க காலையில இருந்து பொழுதோட வரைக்கும் கோயிலை கூட்டிட்டுங்கன்னு யாரும் சொல்லல. உங்களால என்ன தொண்டு செய்ய முடியுமோ அதை மனமுவந்து பெருமான் மேல அன்பு கொண்டு நீங்களாம் செய்யணும். அடுத்தவங்களை வைத்து செய்வதற்கு பேரு சிவத்தொண்டு இல்ல. அது மற்ற வழிபாடுகள் எல்லாம் அப்படி இருக்கலாம். ஆனா நம்முடைய சைவத்தை பொறுத்த வரைக்கும் அவரவர்கள் தொண்டு செய்யணும். நாவுக்கரசு பெருமான் 81 வயசுல உழவாரப்பணி செஞ்சார். 81 வயசு வரைக்கும் அவர் ஏன் உழவாரப்பணி செஞ்சாருங்கிறது சேக்கோனை உரையில சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, 81 வயசுல இந்த கருவிகரணங்களை சிவத்தில் தொழில்படுத்தணும்னு நினைச்சாராம். அதான் பாடுவதன் மூலமாக வாக்கு செம்மையாகிறது. வாக்கினுடைய தொண்டு பெருமானுடைய இதுல சிவத்துல வாக்கு தொழில்படுது. நினைக்கிறதுனால நெஞ்சு தொழில்படுது இல்லைங்களா, உள்ளுக்குள்ள தொழில்படுது. சரி, இந்த கருவிகரணங்கள் சாமி நமக்கு கொடுத்திருக்கிறார். கையை கொடுத்திருக்காரு, காலை கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. அது எப்ப சிவத்துல தொழில்படுறது? தொண்டு செய்யற பொழுதுதான். மலர் தொடுக்கலாம், கோயிலை கூட்டலாம், பெருக்கலாம், வலிச்சுடலாம், தெளிக்கலாம், வாசல் தெளிக்கலாம், கோலம் போடலாம், மலர் தொண்டு செய்யலாம், இப்படி எல்லாம். அதாவது என்ன அப்படின்னா, நாவுக்கரசு பெருமான் அதனாலதான் கடைசி வரைக்கும் அந்த தொண்டு செஞ்சார். ஆமா, கடைசி வரைக்கும் செஞ்சார். அது கடைசி வரைக்கும் தொண்டு செஞ்சது காரணம் அதுதான், அவரே செய்தார். அது பெரிய வேலைங்க. அப்படியெல்லாம் செய்ய முடியுமான்னா அதான் திருத்தொண்டின் உரைப்பாலை வென்றவர் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்றார். திருத்தொண்டின் உரைப்பாலை வென்றவர் என்று சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் அதுதான் பெரிய சிறப்பு நாவுக்கரசு பெருமான் இடத்துல. கடைசி வரைக்கும் தொண்டு செஞ்சார். அதனாலதான் சாமி வாசி இல்லாத காசு கொடுத்தார். எங்க இதுல திருவேழிமலையில ஏன் வாசி இல்லாத காசு கொடுத்தாருங்கிறதுக்கு யாரும் சேக்கிழார் பெருமானே சொல்றார்.
ஈசர் நிழலை இறைவர் வாழ் தேசம் உய்ய திருமுலைப்பால் உண்டவர்தாம் திருமா மகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார் அப்படின்னு. யார்? ஞானசம்பந்த பெருமான். அவர் மகன் எப்படி வேணாலும் கொடுக்கலாம், பையனுக்கு தானே எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனா கைத்தொண்டாகும் படிமையினால் வாசி இல்லா காசுபடி வெற்று வந்தார் வாகீசர் அப்படின்னு. அதான் அங்க விடை அங்கதான் இருக்கு. ஏன் நாவுக்கரசு பெருமானுக்கு வாசி இல்லாத காசு, ஞானசம்பந்த பெருமானுக்கு வாசியுடைய காசு அப்படின்னா காரணம் அதுதான். கைத்தொண்டும் செஞ்சாரு, தேவாரமும் பாடினார். அதுதான் பெரிய வேலை. அவன் தேவாரம் பாடுறதுனால நமக்கு வாக்கினுடைய தூய்மை, வாக்கு சிவத்திலே தொழில்படுகிறது. அஞ்சலத்தை நினைக்கிறதுனால நமக்கு நெஞ்சு உள்ளுக்குள்ள தூய்மையாகிறது. கைத்தொண்டு செய்யறதுனால நம்முடைய கருவிகரணங்கள் தூய்மையாகும். திருக்குறிப்பு தொண்டநாயர் புராணத்தில் சொல்றார், அம்மா பூஜை பண்ணாங்க இல்லையா, எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணி என உரைத்தருள அன்னாரை தாம் விரும்பும் உண்மையாவது பூசணை என உரைத்தருள. நல்ல அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற பாடல் தான். எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணை என உரைத்தருள அன்னலாரை அர்ச்சனை செய்து ஆதரித்தால் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. அதுக்கு அடுத்த பாட்டுல சொல்றாருங்க, என்னன்னா ஏன் அம்மா அப்படி செஞ்சாங்க அப்படின்னா, கரந்தரும் பயன் இது என உணர்ந்து. இந்த கையை கொடுத்திருக்கிறான் பெருமான் நமக்கு இல்லையா, எதுக்கு அப்படின்னா பூசை பண்றது. அதான் அம்மா செஞ்சாங்க. கரம் தரும் பயன் இது என உணர்ந்து கம்பம் மேவிய உம்பர் நாயகர்வால் நிறந்த காதல் செய் உள்ளத்தலாகி நீடு நன்மைகள் யாவையும் பெருக வரம் தரும் பொருளாம் மலை வள்ளி மாறிலா மலர்ந்த பேரன்பால் சிரம் பணிந்தெழு பூசனை நாள்தோறும் செய்தார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா கைகால சாமி நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அதனுடைய பயன் என்னன்னா பூசை பண்றது, பெருமானுக்கு தொண்டு செய்யறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நமக்கு மானுட பிறவி தாமும் வகுத்தது மானவா காயம் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்மனைக்காக வென்றேன் சிவஞான சித்தியார். மானுட பிறவி தானும் வகுத்தது. எதுக்கு சாமி இந்த மனித பிறப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய முக்கரணங்களாலும் பெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு. அது அப்பர் சாமிகளும் சொல்றார், வாய்த்தது நந்தமுக்கு ஏதோ ஒரு பிறவி மதித்திடுமின் அப்படின்னாரு. நீ அடுத்த பிறப்பு இல்லாம எங்க போவோம் யாருக்கும் தெரியாது. அதனால இந்த பிறப்புலயே நாம பெருமானுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கறதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அம்மா அதைத்தான் செய்யறாங்க. நமக்கு தம் கையால் அப்படி, அது ரொம்ப முக்கியம். தம் கையால் அப்படின்னாரு. அப்படின்னா தமக்குரிய திருப்பணிகளை எவரும் தமது கையினாலே செய்தல் வேண்டும், பிறரை கொண்டு செய்வித்தல் அத்துணை சிறப்புடையது அன்று. சிவகணிய உரை சொல்றாரு, நம்ம தான் செய்யணும், வேற ஒருத்தரை வச்சு செய்யறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. துன்று திருப்பணிகள், துன்றுனா நெருங்குதல், நெருங்கும் பலிகள் என்று சிவபெருமானிடத்து உயிர்களை அணுகச் செய்வன என்று சொல்லி, இந்த பணிகள் எல்லாம் என்ன செய்யுமா, பெருமானிடத்திலே நம்மை அணுகச் செய்வது அப்படிங்கிற. இந்த தொண்டெல்லாம் செஞ்சோம்னா சாமிக்கு பக்கத்துல நம்ம போலாம். அதான் சொல்றாரு. பெரிய அரசர் சேரமான் பெருமாள் நாயனார் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கி நிலவு நந்தவன பணிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொண்டு அணைந்தார் அப்படின்னார். பாருங்க, ஒரு பெரிய அரசர் காலையில எந்திரிப்பாராம். அது காலை விடியறதுக்கு முன்னாடி வைகரை பொழுதுல எழுந்திருப்பார், குளத்துல போய் நீராடுவார். அதற்கு பிறகு திருநீர் உடம்பு பூரா பூசிக்குவார். திருநீர் உடம்பு பூரா பூசிட்டு என்ன செய்வாராம், தோட்டத்துல போய் நந்தவனத்துல போய் தண்ணீர் பாய்ச்சுவாராம். அப்புறம் நந்தவனத்துல புல் பூடெல்லாம் பிடுங்கிட்டு அந்த மலரையெல்லாம் பறித்து கொண்டு மாலையாக கட்டி கொண்டு அஞ்சைக்களத்து பெருமானுக்கு சாற்றுவார். இதுதான் சேரமான் பெருமான் நாயனார், பெரிய அரசர் பெருமாக்கோதையார் இல்லைங்களா, அவர் செய்த தொண்டு. இப்ப நாமெல்லாம் வெக்கப்படுவோம், யாராவது இருந்தாங்கன்னா எல்லாரும் இருக்கிறாங்க நம்ம எப்படி சீமா எடுத்து கூட்டுறது அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி அல்ல. மங்கையர்க்கரசி அம்மா தொண்டு செஞ்சிருக்கிறாங்க சரிங்களா. மங்கையருக்கு தனியரசி எங்கள் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவலை கைமடமானி பங்கையர் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவினார். அப்ப அம்மா தொண்டு செஞ்சிருக்கிறான் இல்லைங்களா. இல்ல ஞானசம்பந்த பெருமான் பாடுவாரா, பணி செய்து நாள் பரவுதல் அப்படின்னா பாடுவது, பணி செய்து நாள்தோறும் பரவ அப்படின்னா அப்ப அம்மாவே பணி செஞ்சிருக்கிறாங்க. கோப்பெருந்தேவி ஆமா அவங்களே பணி செஞ்சிருக்கிறாங்க. பணி செய்யறதுக்கு நாம வெக்கப்படக்கூடாது அப்படிங்கறது பல இடங்கள்ல நமக்கு இருக்கு. சரி, இப்ப அம்மா எப்படி பணி செஞ்சாங்க பாருங்க. நாவுக்கரசு பெருமான் செய்த திருப்பணிய அவருக்கு முன்பாகவே செய்து காட்டிய பெருமை திலகவதி அம்மாவுக்கு உண்டுங்க. அதான் சொல்றார் பாரு, புலர்வதன் முன் திருவலகு பணிமாறி புனிரகன்ற நலமலியான் சாணத்தால் நன்கு திருமெழுக்கிட்டு மலர் கொய்து கொடுவந்து மாலைகளும் தொடுத்தமைத்து
பலர் புகழும் பண்பினால் திருப்பணிகள் பல செய்தார். பாருங்க எத்தனை வேலை செஞ்சிருக்கிறாங்க அம்மா. சாதாரணமா இல்ல, சும்மா என்னமோ பெருமைக்கு போய் கோயில் உட்காந்துட்டு நான் அதை போட்டுறேன் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, பணி செஞ்சிருக்கிறாங்க. அத்தனை பணி செஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன பாருங்க. புலர்வதன் முன், வெடியறதுக்கு முன்னாடி நம்ம தேவாரத்துல வரும், அப்பர் சாமிகளுடைய தேவார, திருவாரூர் தேவாரத்தில் நிலை பெறுமாறு எண்ணுதியல் நெஞ்சேவாம் நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு. காலையில 8 மணிக்கெல்லாம் போய் கோயில கூட்டிட்டு உட்கார்ந்து கூடாது. வெடியறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு கோயில போய் கூட்டணுமா. அதை பாரு, அதே இதுல வருது பாருங்க. புலர்வதன் முன் திருவலகு பணிமாறினர். வெடியறதுக்கு முன்னாடி அம்மா கோயில எல்லாம் கூட்டிடுவாங்க. யாரு? திலகவதி அம்மா. வெடியறதுக்கு முன்னாடி கோயில எல்லாம் கூட்டிடுவாங்க. அதான் சொல்றாங்க புலர்வதன் முன் திருவலகு பணிமாறி அப்படின்னாரு. அப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, புனிரகன்ற நலமலியான் சாணத்தால் நன்கு திரு மெழுக்குட்டு. மெழுக்கிட்டு அன்னைக்கெல்லாம் அந்த டைல்ஸ் கிரானைட்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு மெழுகிதான் சாணம் போட்டு மெழுகித்தான் கோயிலெல்லாம் இருந்திருக்கு. சாணத்தை போட்டு மெழுகி இருக்கிறாங்க, பசுஞ்சாணத்தை போட்டு மெழுகி இருக்கிறாங்க. ஈன்றணியதல்லாத நன்மை மிக்க அந்த சாணத்தினால் நன்கு மெழுக்கிட்டும். அப்புறம் என்ன சொல்லாருங்க, மலர் கொய்து கொடு வந்து மாலைகளும் தொடுத்து அமைத்தினார். அப்படி நந்தவனம் இருக்கு, அந்த நந்தவனத்தில் போய் மலர் பறித்து கொண்டு வந்து மாலைகள் தொடுத்து சாமிக்கு அப்படியே கொடுக்கிறது. அன்பர்கள் பலரும் பாராட்டும் பண்பினாலே இவ்வாறு பல திருப்பணிகளும் செய்தனர். அம்மா அங்க போய் என்ன செஞ்சாங்கன்னா இத்தனை பணிகள் செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே பின்னாடி நாவுக்கரசு பெருமான் பணி செய்வதற்கு முன்னோடியாக இருந்தது யார் அப்படின்னா திலகவதி அம்மா தான். எப்படி பணி செய்யணும்னு சொல்லி கொடுத்தது அக்கா தான். நாவுக்கரசு பெருமானுக்கே சொல்லி கொடுத்தது அக்கா தான். ஆட்கொள்கின்ற பொழுது திருநீரை பூசிவிட்டு என்ன சொன்னாங்க அக்கா, பற்றறுப்பார் அமைப்பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் அப்படின்னார். 40 வருஷம் கழிச்சு வர தம்பிய அப்படி என்ன பண்ணாங்களாம், தம்பி வந்திருக்கிறாரு, வயிற்று வலியோட வந்திருக்கிறாரு, நல்ல பலகாரத்தோட சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம்னு நினைக்கல. ஒரு தோண்டிய கையில் எடுத்து கொடுத்தாங்களாம், விளக்கு மாத்த கையில் எடுத்து கொடுத்தாங்களாம், திருநீரை பூசி விட்டாங்க. திருநீரை பூசி விட்டு போய் வேலை செய்வோம் அப்படின்னு வயிற்று வலியோட ஒரு சோலை நோயோட அப்படியே பணி செய்து கொண்டே பாடிய திருப்பதிகம் தான் கூற்றாயினவர் பதிகம். அந்த பதியம் பாடி முடிக்கிறாரு, வயிற்று வலியும் போயிடுச்சு. அப்புறம் சாமி நாவுக்கரசர்னு பட்டமும் கொடுத்தாரு. அங்கதான் பட்டம் கிடைக்குது. அது வரைக்கும் அவர் பேரு மருள் நீக்கியார். நாவுக்கரசு பெருமானுக்கு போன பிறப்புல பேரு வாகீசர், அப்பா அம்மா வச்ச பேரு மருள் நீக்கியார், சமணர்கள் வச்ச பேரு தர்மசேனர், சாமி வச்ச பேரு திருநாவுக்கரசர், ஞானசம்பந்த பெருமான் வச்ச பேரு அப்பர். எத்தனை பேர் பாருங்க, 4-5 பேர் ஆச்சுங்களா. இது எல்லாமே நாவுக்கரசருடைய திருநாமங்கள். இப்படி அத்தனை வேலை செய்திருக்கிறார். மலர் கொய்து கொடு வந்து மாலைகளும் தொடுத்தமைத்து, பூக்களை கொய்து கொண்டு வந்து மாலைகள் தொடுத்தமைத்து கொடுத்தும் அன்பர்கள் பலரும் பாராட்டும் பண்பினால் இவ்வாறு பல திருப்பணிகளையும் செய்தனர். நாவுக்கரசு பெருமான் தேவாரத்தில் சொல்வாருங்க, மெழுக்கினால் பெற்ற இன்பம், விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும், துலக்கினன் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரின் ஞானமாகும், அளப்பிழ கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறு 4ஆம் திருமுறையில் சொல்றாரு. என்னென்ன தொண்டுக்கு என்ன பலன்கிறது சொல்றாரு. விளக்கினால கோயில கூட்டுறது, விளக்குறது. அப்படி கோயில கூட்டுறதுனால வரக்கூடிய இன்பம் ஒரு பயன் இருக்குது பாருங்க. அந்த பலனை காட்டிலும் கோயில மெழுகுனா 10 மடங்கு பலன் அதிகமா கிடைக்குமா சொல்றாரு அவர். அப்புறம் என்ன சொல்றாரு, துளைக்கினன் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும். நல்ல அன்றளர்ந்த மலர்களை பறித்து பெருமானுக்கு மாலை தொடுத்து சாமிக்கு போய் போட்டோம்னா விண்ணுலகத்துக்கு போலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாருங்க, விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்ஞரின் ஞானமாகும்னாரு. ஒரு திருவிளக்கு சாமி கோயில போய் போட்டோன்னு வச்சுங்களேன், தினசரி ஒரு சாமி கோயில்ல ஒரு எண்ணெய் விளக்கு ஒண்ணு போட்டோன்னு வச்சுங்களேன், என்ன ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு, அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறு. கீதம்னா என்ன, திருமுறை. திருமுறை பாடணும்னா சாமி என்ன வேணாலும் கொடுப்பார். எல்லாத்துக்கும் மேல என்ன சொல்லியிருக்கிறார்னா, திருமுறை இறைவன் விரும்பி கேட்பது. நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் அச்சனை பாட்டேயாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் சுந்தரமூர்த்தி சாமிகள்கிட்ட இறைவன் விரும்பி கேட்டது. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத சிவபெருமான் விரும்பி கேட்டது என்னன்னா திருமுறை தான் கேட்டார். அதனால வேதங்கள் எல்லாம் மொழிந்த பிரான் சிவபெருமான், ஆகமங்களை மொழிந்த பிரான் சிவபெருமான். ஆனா அவர் விரும்பி கேட்டது என்னன்னா திருமுறை அப்படிங்கிறது. அது நம்ம மனசுல வச்சுக்கணும். திருமுறைனால நமக்கு வழிபாடு நம்ம எப்படி செய்யணும்னா திருமுறை வழிபாடு தான் நம்ம செய்யணும். ஆமா, திருமுறை தான் நமக்கு தெரியும், அதனால திருமுறை வழிபாடு செய்யணும். அருளாளர்களுடைய உள்ளிருந்து பெருமான் பாடியது திருமுறை. அந்த திருமுறைகள் எதுவுமே அவங்களாக பாடினதாக இல்லை எந்த இடத்துலயுமே.
ஞானசம்பந்த பெருமான் சொல்லாரு இளம்பையங்கோட்டூர் தேவாரத்துல எனதுரை தனதுரையாக அப்படின்னாரு. அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானும் சொல்றாரு பன்னிய செந்தமிழ் மாலை பாடுவித்து அப்படின்னா நாம் பாடல, பாடுவித்து ரொம்ப முக்கியம். பன்னிய செந்தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கருத்த திருவருளினானே அப்படின்னாரு திருச்செங்காட்டங்குடி தேவாரத்துல சொல்றார். அதே மாதிரி நான் மணிவாசக பெருமான் சொல்றாருங்க நாயகனை தன்னடியில் பாடுவித்த நாயகனை அப்படின்னாரு. அப்ப சுந்தரமூர்த்தி சாமிகளும் அதேதான், அவர் பாடல, அவர் பித்தான இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடினார் இல்லையா. அப்ப இறைவன் உள்நின்று உணர்த்த பாடியதான் நம்முடைய திருமுறைகள். காரைக்காலமையார் அப்படித்தான் உட்பவிந்து எழுந்த ஞானத்து ஒருமையிலவன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்தார். அப்படியே உள்ள ஊறி தலைத்த ஞானத்துல பாடினது அற்புத திருவந்தாதி. அதனால திருமுறைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டுங்க. அப்படியே திருப்பணிகள் எல்லாம் அம்மா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. குளறுவதன் முன் அப்படின்னா ஞாயிறு கிளம்பும் 3:45 நாளிகை அப்படிங்கிறார் திருப்பள்ளி எழுச்சி காலம். ஆமா, திருப்பள்ளி எழுச்சி காலம் அப்படிங்கிறது ஒரு 4 மணியிலிருந்து 5 மணி அப்படிங்கிறது, அந்த நேரம் தான் நம்ம எந்திரிக்கணும் அப்படிங்கிறார். ஆமா, இந்த சைவ நன்னெறிகள் 4 சரியை என்ற பகுப்பில் வைத்து பேசப்படுவது. சரியை அப்படிங்கறதா இந்த தொண்டெல்லாம் சரியையில வரக்கூடியது. அப்ப சரியையிலன்னா சரியையிலேயே நின்றுட்டாங்களா, சரியையால் ஞானம் பெற்றவர்கள் இவங்க எல்லாம். சரியைனே சொல்லக்கூடாது. ஆமா, சரியையில் ஞானம் இல்லைன்னா சரியையில் சரியை, சரியல் கிரியை, சரியல் யோகம், சரியல் ஞானம். ஆமா, நாவுக்கரசு பெருமான்னா சரியன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஞானம் பெற்றவர். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா சேக்கிழார் பெருமான் சொல்றாரு திருவடி அடையல் போது என்ன சொல்றாரு, நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடிக்கேல் ஆண்டரசு அமர்ந்திருந்தார். அப்ப அவர் ஞானம் பெற்றவர் தான். ஞானம் இல்லாத பெருமான் திருவடி அடைய முடியுமா? அப்படி அடைய முடியாது. அதனால அப்படி சொல்லக்கூடாது. நாவுக்கரசருக்கு சரியை, ஞான சம்பந்தருக்கு கிரியை அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இவரும் ஞானம் பெற்றவர் தான். ஞான சம்பந்த பெருமானை பத்தி சொல்லுகின்ற பொழுது ஞானத்தின் திருவுருவை நான் மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதி குழந்தை அப்படின்னாரு. அது மட்டுமல்ல, கடைசியில சொல்றாருங்க ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று அப்படின்னு கடைசியா திருவடி அடையர் பொழுது சொல்றார். சுந்தரமூர்த்தி சாமிகள் அதை விட படியில் நீடும் பக்தி முதல் பாட்டுல சொல்றாரு முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால். அப்படி சிவபோகம்ங்கிறது என்னன்னா ஞான நெறி. தசகாரியத்துல 10வது நிலை சிவபோகம் இல்லைங்களா. அதான் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் இல்லைங்களா. 10வது நிலை அவர் அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி வெள்ளானை சருக்கத்துல வருது. படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி வடிவு நம்பி ஆரூர செம்பொன் திருமேனி வனப்பாக கடியவைய இருவினையின் கலைகட்டெழுந்து கதிர்பரப்பி முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால். அப்படி இருக்கிறவங்களை போய் நம்ம சரியில நின்றாரு, கிரியையில் நின்றாரு, யோகத்தில் நின்றாரு சொல்லலாமா? செய்த தொண்டுதான் சரியை கிரியை, ஆனா அடைந்த நிலை ஞானம். அது சொல்லணும் இல்ல. நம்ம நாவுக்கரசு பெருமான் சரியில நின்றார் அப்படின்னா அப்ப அவர் ஞானமே பெறலையா? அப்படி அல்ல, ஞானம் பெற்றவர்கள் தான். மணிவாசக பெருமான் ஒருத்தர் தான் ஞானம் நின்றார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுறாரு. அப்படியெல்லாம் தவறுங்க. மணிவாசக பெருமான் மட்டும்தான் ஞானத்தில் நின்றார்னா இப்ப இவங்க 3 பேர்த்து எங்க நிறுத்துறது? நம்ம 4 பெருமக்களும் ஞான நிலை நின்றவர்கள். ஞானம் பெறலை அப்படின்னா நம்முடைய சைவ சித்தாந்தப்படி முக்தி இல்லை அப்படின்னா அவங்க என்ன முக்தி இல்லாதே இருந்தாங்க? அப்படி கிடையாது. சரியில் ஞானம் பெற்றவர் நாவுக்கரசு பெருமான், கிரியையில் ஞானம் பெற்றவர் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான், யோகத்தில் ஞானம் பெற்றவர் நம்முடைய நம்பிகள் சுந்தரமூர்த்தி சாமிகள், ஞானத்தில் ஞானம் பாதபூரடிகள். அதனால் 4 பெருமக்களும் ஞானம் பெற்றவர்கள் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்து நமக்கு இருக்கவே கூடாது. யாராவது அப்படி சொன்னாலும் நாம கேட்க கூடாது. திருவலகு பணிமாறுதல் புலர்வதன் மூலம் அப்படிங்கிறது திருவலகு பணிமாறுதல் அப்படின்னார். அப்படின்னா திருமுற்றத்தினை பெருக்கி தூய்மை செய்தல் என்று சொல்லி சொல்றார். புனிர் அப்படின்னா புனிர் ஈன்றனிமை ஈன்று 10 நாட்கள் வரை அந்த பசுவின் பால் சாணம் இறைவன் பாருங்க. அதாவது ஒரு பசுமாட்டினுடைய சாணி எடுத்து கோயில் மெழுகிறதுனா கூட கண்ணுக்குட்டி போட்டு 10 நாளைக்கு அந்த சாணத்தை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 10 நாளைக்கு அந்த பாலை நாம சாமிக்கு ஊத்தக்கூடாது. அப்படி எல்லாம் விதி இருக்கு. சிவக்குடைய உரையில் எழுதியிருக்கிறார். 10 நாள் கழிச்சு தான் அந்த சாணத்தை எடுத்து கோயில் மெழுகணும். 10 நாள் கழித்து தான் அந்த பால் எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். இப்படி எல்லாம் விதிகள் இருக்குது. அதான் புனிரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமா, நலமலி ஆண் சாணம் என்று சொல்லி, அதே மாதிரி நோய் பசு, மலட்டு பசு, சினை பசு, மலந்தின்னும் பசு, இந்த சாணம் எல்லாம் ஆகாதான்.
பாருங்க, இப்படியெல்லாம் விதி அந்த காலத்துல இருந்திருக்கு. மலட்டு பசுனுடைய சாணத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது, நோய்வாய்ப்பட்ட பசுனுடைய சாணத்தை பயன்படுத்தக்கூடாது, மலம் தின்னக்கூடிய பசு இருக்குது அந்த காலத்துல இருந்திருக்குது பாருங்க, அதையெல்லாம் நாம பயன்படுத்தக்கூடாது. தூய்மையான பசுனுடைய சாணமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. ஆமா, அது சினை பசுவை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறார். சினை மாட்டினுடைய சாணத்தை பயன்படுத்தக்கூடாது. நன்கு திருமலுக்கு இடுதலாவது இடைவெளி புள்ளி முதலில் இல்லாமலும் எறும்பு முதலிய உயிர்களுக்கு கேடு இல்லாமலும் ஒரு சீர்பட சாணத்தால் பெருக்குவது என்று சொல்லி மெழுகுதல் என்று சொல்றாரு. பலர் புகழும் பண்பு அன்று அவிந்து அடங்கிய அன்புடை அடியவர் பலரும் எடுத்த புகழும் தன்மை என்று சொல்றார். திருப்பணிகள் பல, திருவிளக்கிடுதல், புகழ்ந்து பாடுதல், கோயில் வளம் வருதல், இப்படி எல்லாம் அக்கா திலகவதி அம்மா செய்திருக்கிறாங்க. அதான் நிலை பெறுமாறு எண்ணதியல் பாட்டில் வருதுங்களா, அது மாதிரி. ஆமா, தாசமார்க்கம் சாற்றில் சங்கரந்தன் கோயில் தலமணிகள் கிழக்கு திரு மெழுக்கு சாத்தி போதுகளும் கொய்து பூந்து ஆர்மாலை கன்னி புனிதற்கு பலசமைத்து புகழ்ந்து பாடி தீதில் திரு விளக்கிட்டு திரு நந்தவனமும் செய்து திருவேடங்கள் கண்டால் அடியேன் செய்து யாது பணி ஈரென்று பணிந்தவர்தம் பணியும் இயற்றுவதில் சரியை செய்வோர் ஈசன் உலகிருப்பர் என்று சொல்லி சித்தியார் சொல்லுதுங்க. இதெல்லாம் செய்யறவங்க எப்படி இருப்பாங்கன்னா பெருமானுடைய சிவலோகத்துல போய் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாருங்க. சரியை தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு சொல்றாருங்க. புறத்தொழிலும் மாத்திரையானை உருவத் திருமேனியை நோக்கி செய்யும் வழிபாடு சரியை எனப்படும் என்பது சிவஞான முனிவரது பொலிப்பறை என்று சொல்லி இப்படி எல்லாம் இருக்கு. இப்படி நாளும் செய்து வராங்க அம்மா திலகவதி அம்மா, நாளும் செய்து வராங்க. நாலு மிகும் பணி செய்து குறைந்தடையும் நன்னாளில் கேளரும் அன்புற ஒழுகும் கேண்மையினார் பின் பிறந்தார் கோளுருதி வினைமுந்த பரசமயம் குறித்ததற்கு மூலுமன கவலையினால் முற்றவரும் துயர் உலர்ந்து கேளுரும் அன்பு பெருக ஒழுகும் கேண்மையுடைய திலகவதியார். அப்படியே அந்த அன்பு பெருக ஒழுகி கொண்டிருக்கக்கூடிய திலகவதி அம்மா நாளும் இவ்வாறு மிக்க திருப்பணிகளை செய்து குறைந்து அடைந்து ஒழுகி வருகின்ற நாட்களில் ஒரு நாள் தவறாம செய்யறாங்க அம்மா. ஒரு நாள் தவறாம அந்த திருப்பணி அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டு வராங்க. இப்படி எத்தனை காலம் ஆயிடுச்சுன்னா, சும்மா ஒரு நாவுக்கரசு பெருமான் போய் ஒரு 30-40 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சின்ன வயசுலயே போயிடுறார். அம்மாவுக்கு அப்ப 13 வயசு இல்லைங்களா, அவருக்கு நாவுக்கரசு பெருமானுக்கு ஒரு 10 வயசு இருந்திருக்கும். அதற்கு பிறகு ஒரு 15 வயசுல அவர் வெளியில் போயிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்ப நீண்ட காலம் ஆயிடுச்சு. அதான் அப்படி தம் பின் பிறந்தவர் மருநீக்கியார் கோலின்கள் பட்ட தீவனை முந்துதலினால் பரசமயம் குறித்து புகுந்ததற்காக மூலும் மனக்கவனில மிக்கரிய துன்பத்தில் உழந்துனர். என்னன்னா, அக்காவுக்கு ஒரு பெரிய கவலைப்பா, தன்னோட பிறந்தவன் வேற மனத்துக்கு போயிட்டானே, வேற சமயத்துக்கு போயிட்டானே என்று சொல்லி மனம் உலந்து அப்படின்னு சொல்லி துயர் உழந்து என்று சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. நாளும் ஒவ்வொரு நாளும் பணி செஞ்சுட்டு இருக்கிறார். குறைந்தடைதல்னா பணிவுடன் தாழ்தல். குறைந்தடைதல்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதாவது சைவத்தில் என்ன வேணும்னா, தான் பெரியவர் அப்படிங்கிற எந்த இடத்துலயும் நமக்கு வந்துடக்கூடாது. வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் கூழ் பெறல் அரிது அப்படின்னா பணிவுதான் ரொம்ப முக்கியம். பணியுமாம் என்றும் பெருமை சரிங்களா. சிறு தொண்ட நாயனாருக்கு ஏன் அப்படி பேர் அப்படின்னா, அவருடைய பெயர் பரஞ்சோதியா இருக்கு. ஆனா அவருக்கு ஏன் அப்படி பெயர் வந்தது அப்படின்னா, அது அந்த சரீரத்துல சொல்றாரு சேக்கிழா பெருமான். அதாவது என்ன சொல்றாரு, சிறு தொண்டர் என்ன இருந்தார் அவனின் மேல் வருங்க. நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகை யாரவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார். ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் அப்படின்னா, அவர் பெரிய உடம்பு, அவர் ஆஜானுபாகவா இருப்பார், ஒரு பெரிய படைத்தளபதி எப்படி இருப்பார். ஆனா அடியார்களை பார்த்தா அப்படியே கூனி குறுகி நிற்பார். அதனால அவருக்கு பேரு சிறு தொண்டர். அவருடைய பெயர் சிறு தொண்டர் கிடையாது, அவருடைய பெயர் பரஞ்சோதியார். அதான் சொல்ற, நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகை யாரவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார். சாமி கேட்கிறாரு, ஏப்பா நீதான் பெரிய சிறு தொண்டரா அப்படின்னு கேட்கிற பொழுது அவர் என்ன சொன்னார்னா, பூதியணி சாதனத்தோர் முன் போற்ற போதேனார். நம்ம அப்படி சொல்லுவோமா? ஆமாங்க நான் தாங்க அந்த ஆளு அப்படின்னு சொல்லுவோம் நாம. ஆனா அவர் என்ன சொன்னாரு, திருநீர் வைக்கிறதுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை சாமி. ஆனா நாதனடியார் அப்படி அன்போடு அப்படி என்ன சொல்லுவாங்க, நாதனடியார் கருணையினால் அருளி செய்வர் அப்படின்னா. அப்ப எவ்வளவு பணிவு அவர் இருந்திருக்கிறார் நம்முடைய சிறு தொண்ட நாயனார் அப்படிங்கறத சிந்திச்சு பார்க்கணும். அதான்
திருநீர் வைக்கிறதுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவார். எளியேனை வந்து இறங்கி ஏன்று கொண்டாய் என்று சொல்லி அப்பர் சாமிகளும் பதிகத்தில் எளியேனை வந்து இறங்கி ஏன்று கொண்டாய், நான் ரொம்ப சாதாரணமான சாமி, என்ன கூட நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே என்று சொல்றாருங்க. இறைவனுடைய பெரும் கருணையனையும் எண்ணி எண்ணி ஏசற்றிருத்தல், என் செய்வான் தோன்றினேன் ஏழையேனே என்று சொல்லி அந்த குறைந்த திருநீரை நேரிசை பதிகமும் அப்பர் சாமிகள் பாடியிருக்கிறார். குறைந்தடைந்த நேரிசைனே பேரது, ரொம்ப பணிவா பாடியது. குறைந்தடைந்த நேரிசைன்னு ஒரு பதிகமே பாடியிருக்கிறார். தன்னை ரொம்ப குறைவா சொல்றது. பணி செய்து அங்கு உறைந்தடையும் என்று பாடம் கொண்டு நன்னாளில் என்று சொல்லி ஈசனிடம் குறைந்தடையும் நாட்களே நன்னாட்கள், ஏனையவை அவமே கழிவவை என்று சொல்லி சொல்றார் இல்லையா? பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்று சொல்லி தேவாரத்தில் சொல்லுவது மாதிரி சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே என்று சொல்லி தேவாரத்தில் சொல்லப்படுகிறது. கேளரும் அன்புரு ஒழுகும் கேண்மையினார் அப்படி இங்கு உடல் சுற்றம் குறிக்காது உயிர்களுக்கு துணையாகிய சிவனும் சிவனடியார்களும் அடிமைத்தரமாகிய உயிர்களை உயிர் சுற்றம் குறித்தது என்று சொல்லி கேளரும் அன்புரு ஒழுகும் கேண்மையினார். இந்த இடத்துல இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க அம்மா, சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு திருப்பதிக்கு வந்தாச்சு. இப்ப என்ன சுற்றாவிங்களுக்கு அப்படின்னா இதுதான் உறவாவார் உருத்தர பல்கணத்தார் அப்படின்னு சொல்லி அப்பர் சாமி தேவாரம். அப்படின்னா இப்ப சொந்த பந்தம் அப்படின்னா யாருன்னா அடியார்கள் தான் அம்மாவுக்கு சொந்த பந்தம் எல்லாமே. அதான் கேளுரும் அன்புரு ஒழுகும் கேண்மையினார் என்று சொல்லி அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் நீ மாமையும் நீ என்று சொல்லி திருத்தாண்டகத்தில் வருவது போல எல்லாமே பெருமான் தான். கேளும் துணையும் முதற்கேடில் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லதில்லார் என்று சொல்லி கேளும் துணையும் முதற்கேடில் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது இல்லார் என்று சொல்றாரு. ஆமா, சுற்றம் மாசிலா ஈசன் அன்பர் என்று சொல்லி திருவிளையாடல் புராணத்திலே வருதுங்க. அடியார்களிடத்து அன்பு பொருந்த ஒழுகுதல் சரியின் பகுதி என்பது சொல்றாருங்க. ஆமா, அடியார்களிடத்தில் அன்பு பெருக ஒழுகி அம்மா இப்ப பணி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அம்மையார் தம்பின் பிறந்தாரை இங்கு எண்ணியது உடற்சார்பு பற்றிய உலக நிலை கேண்மையினால் அன்று உயர்ந்த சிவச்சார்பு பற்றிய அடிமைத்தரத்தில் வைத்த கேண்மையினால் ஆகியது என்று சொல்றாரு. அம்மையார் தம்பியின் பிறந்தாரை எண்ணியது, அதாவது தம்பியை நினைச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உடல் சார்பு பற்றி அல்ல, உயிர் சார்பு பற்றி பெருமானிடத்தில் அன்பு கொண்டு தம்பியும் இந்த தொண்டுக்கு வரணும் என்று சொல்லி அம்மா நினைக்கிறாங்க. தம்பியார் உளராக வேண்டுமென வைத்ததையான்னு முதல்ல சொன்னார். இப்ப தம்பி தம்பின் பிறந்தார் பரசமயம் குறித்தற்கு மூலமன கவலை என்று சொல்றாருங்க. அவம் ஒன்று நெறிவீழ்வான் வீழாமை அருளும் என்று சொல்லி ஈண்டு வினை பரசமய குளினின்றும் எடுத்தருள வேண்டும் என்று சொல்லி அடுத்த பாட்டுல விண்ணப்பம் வைக்க போறாங்க. அம்மா அடுத்த பாட்டுல சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்க போறாங்க. துயர் உழந்து அப்படின்னா துன்பத்தினால் மூழ்கியதனால் என்று சொல்லி. ஏன் துன்பம் அப்படின்னா பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற பொழுது எதுக்கு துன்பம் வருது? வராது. ஆனா என்ன துன்பம்? தம்பி கூட பிறந்த தம்பி இப்படி போயிட்டானே, நீண்ட நாள் கழித்து அவரை பத்தி நினைக்கவே இல்லை அம்மா. அதே மாதிரி அவரும் அக்காவை பத்தி நினைக்கிறதே கிடையாது. அவரு போனவர் சமணத்துல அப்படியே ஐக்கியம் ஆயிட்டார். சமணத்துல அவருக்கு தர்மசேனங்கிற பட்டமெல்லாம் கொடுத்து அவர் அங்கேயே செட்டில் ஆயிட்டார். ஆனா சாமி கிட்ட அம்மா இந்த பாட்டுலதான் விண்ணப்பம் வைக்கிறாங்க. தூண்டுதவ விளக்கனையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளு நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குழி நின்றும் எடுத்தாள வேண்டுமென பலமுறையும் விண்ணப்பம் செய்தனரால் அப்படிங்கிறார். தூண்டுதவ விளக்கனையார் அப்படின்னா தூண்டும் தவ விளக்கு போல்வரான ஒரு விளக்கு நிறைய இருக்குது. அதுல தூண்டு விளக்கு அப்படின்னா எல்லா விளக்கையும் பொருத்தக்கூடிய ஒரு விளக்கு. இப்ப நமக்கு என்ன, நமக்கு சைவ நெறிக்கே ஒரு தூண்டுதவ விளக்காக இருக்கக்கூடியது அம்மா தான். ஏன்னா பெரிய ஒரு பரமாச்சாரியரை கொடுத்த பெருமை அம்மாவுக்கு உண்டு. அது திலகவதி அம்மாவுக்கு இல்லைங்களா? நாவுக்கரசு பெருமானை நமக்கு கொடுத்த பெருமை யாருக்கு இருக்குன்னா திலகவதி அம்மா. அதாவது தூண்டுதவ விளக்கணையார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சுடரொளியை தொழுது, சுடரொளி யாரு? வீரட்டானேஸ்வர பெருமான், திருவருகி வீரட்டானேஸ்வர பெருமான். அப்படி சுடரொளியாகும் திரு வீரட்டானேஸ்வரை தொழுது என்னை தேவரீர் ஆண்டு கொண்டு அருள்வீராகில், பெருமான என்னை நீங்க ஆண்டு கொண்டு அருள் செய்வீராகில். என்ன செய்யணும் நீங்க? எனக்கு வேற ஒன்னும் செய்ய வேண்டாம் சாமி, எனக்கு பெரிய முக்தி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் நடக்க வேண்டாம். எனக்கு பின்னாடி ஒருத்தன் பிறந்தான், அவன் இப்ப பரசமயத்துல போய் விழுந்துட்டான், அவனை முதல்ல நீங்க சைவத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது என்ன சொல்ற, தம்பின் பிறந்தவராய மருள் நீக்கியார் கோலின் கண்பட்ட தீவனை, அதாவது அடியேன் பின் பிறந்தவனை சேர்கின்ற தீவனையுடைய பரசமயமாகிய படுகொலி நின்றும்
எடுத்தாள வேண்டும் என்று பலமுறையும் விண்ணப்பம் செய்தார். ஒரு முறை 2 முறை இல்ல, பலமுறை அம்மா விண்ணப்பம் செய்துட்டே இருக்கிறாங்க. நாளும் ஒவ்வொரு நாளும் அப்படி செய்து கொண்டே இருக்கிறாங்க. தூண்டுதவ விளக்கணையார் அப்படின்னார். தூண்டுதவ விளக்கணையார் அப்படின்னார் திலகவதியார். தூண்டுதவம் அப்படின்னா உலக சார்பினை விடுத்து சிவ நல்வினையாகிய சிவச்சார்பினையே அடையும்படி தூண்டும் தவம். நல்ல சிவச்சார்பை அடையக்கூடிய தூண்டும் தவம் என்று சொல்லி இங்கு தம்மையே தூண்டிக் கொண்டதன்றி தம்பியாரையும் அவர் மூலம் உலகத்தாரையும் தூண்டும் தவம் என்று சொல்லி, அதாவது தம்மையே தூண்டிக் கொண்டதன்றி தம்பியாரையும் தம்பியின் மூலமாக உலகத்தாரையெல்லாம் தூண்டக்கூடிய தவம். ஆமா, முதல்ல தம்பி, அப்புறம் தம்பியின் மூலமாக உலகத்தார். நாம எல்லாம் யாரை சார்ந்து இருக்கிறோம்? ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர் இல்லைங்களா? நம்ம சைவ சமயத்தினுடைய 2 கண்களாக வைத்து போற்றியது 2 பெருமக்கள் தான் இல்லைங்களா? மற்றவங்களுக்கும் சிறப்புண்டு, 63 நாயன்மார்களுக்கு சிறப்புண்டு, வாதபுரடிகளுக்கு சிறப்புண்டு. ஆனாலும் கூட சேக்கிடார் பெருமான் இவங்க 2 பேருக்கு தான் என்ன சொல்றாருன்னா, பொருட்சமய முதல் சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு அப்படின்னு. ஆமா, அந்த பெருமை இவங்க 2 பேருக்கு. சைவ சமயத்துக்கு ஒரு உருவம் செஞ்சோன்னு வச்சுக்கங்களேன், கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு ஒரு உருவம் நம்மள மாதிரி ஒரு உருவம் செஞ்சோன்னா அதுல 2 கண்ணு ஆறுனா ஞான சம்பந்தர் ஒரு கண்ணு, நாவுக்கரசர் ஒரு கண்ணு. 2 கண்ணுல இந்த கண்ணு நல்ல கண்ணா, அந்த கண்ணு நல்ல கண்ணு இல்ல, 2 கண்ணுமே நல்ல கண்ணு தான் இல்லையா? அதனால 2 கண்ணுமே நமக்கு முக்கியம். அதனால சைவ சமயத்தினுடைய 2 கண்களாக வைத்து போற்றக்கூடியது ஞான சம்பந்த பெருமான், நாவுக்கரசர். 4 பரமாச்சாரியார் நமக்கு. அந்த 4 பரமாச்சாரியர்கள் இந்த 2 பேரத்தையும் நம்ம எப்பொழுதும் மறக்கவே கூடாது. நம்ம 4 பேரும் சிறப்பு தான், அதுல ஒன்றும் இது இல்லை. பெருமையால் தம்மை ஒப்பார்னு சொல்லிட்டாரு இல்லையா சேக்கிழ பெருமான். அதனால அவங்களுடைய பெருமைக்கு அவங்க தான் ஒப்புமை சொல்ல முடியும், வேற யாரையும் சொல்ல முடியாது. சுடரொளி அப்படின்னார். அதாவது தம்மையே தூண்டிக் கொண்டதில்ல, பிறரையும் தூண்டுவது. தூண்டிய விளக்கு ஒளிவிட்டு எரிதல் போல பெருந்தவம் உடையார் என்பதுமாம் என்று சொல்லி சொல்றார். சுடரொளினா திருவதி வீரட்டானேஸ்வரர், அவரது விளக்கமாகிய ஒளியானது புறக்கண்ணாலும் காண உள்ளது சொல்றார். பெருமான ஒளின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுலர் பனைமுளை மடந்தை பாதியை பரணை பால்கோள் வெண்ணீற்றாய் திருவாசகத்துல. அப்ப சுடர் ஒளி என்று சொல்வது இறைவனை குறிக்கக்கூடியது. ஆண்டருளும் நீராகில், ஆளாக ஏற்றுக்கொண்டு அருளும் பிராணீர் நீராகில் என்று சொல்லி சொல்றார். எடுத்தால் என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து என்று சொல்லி சித்தியார் சொல்லும். பவம்னா பிறப்பு. இந்த பிறப்புல சேராத என்னை எடுத்து ஆளக்கூடியது யாரு? சிவபெருமான் ஒருவன் தான். நமக்கு பிறப்பை நீக்கக்கூடிய பெருமை யாருக்கு இருக்குன்னா சிவபெருமான் ஒருவனாலதான் முடியும், வேற யாராலையும் முடியாது. உலக இன்பங்கள் யாரு வேணாலும் கொடுக்கலாம் இல்லைங்களா? ஆனா நம்மளுக்கு பிறப்பு நீங்கணும்னா சிவபெருமான் ஒருவனை தவிர யாரும் கொடுக்க முடியாது. அதான் சொல்றாருங்க. ஆமா, எடுத்தால என்று சொல்லி சொல்றாரு. பலமுறையும் பல நாட்களிலும் என்று சொல்லி ஈண்டுவினை பரசமய குளினர் ஓர் உயிர் இந்த உலகில் மனித பிறவி எடுத்தல் அரிது. நமக்கு எத்தனையோ பிறப்பு இருக்கு இல்லைங்களா? 84,100,000 யோனி வேதம் சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த மனித பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, அதுதான் அரிதறிது மானிடரை பிறத்தல் அரிது அப்படின்னா பாட்டி இல்லைங்களா? அப்படி மனித பிறப்பு கிடைச்சு அகதும் அழியாது நின்று சைவத்திரத்தில் அடைதல் மிக மிக அரிது. அப்படியே இருந்தாலும் மனித பிறப்புக்கு வந்தாலும் அந்த சைவத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப அரிதுங்க. அதான் வாழ்வினும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வினும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் ஊழ் பெறல் அரிதுனார். அப்படி சைவத்துக்கு வந்தா மட்டும் போதுமானா அந்த தன்முனைப்பு இல்லாம இருக்கணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். நான் தான் ரொம்ப சின்னவன். அதாவது நாவுக்கரசரை பத்தி சொல்லுகின்ற பொழுது மற்றவர்கள் வணங்காமும் அடிவணங்கும் நாவுக்கரசர் அப்புதி நாயனார் குணத்துல சொல்றாருங்க. மற்றவர்கள் வணங்காமும், யாரு வணங்குறாங்களோ இல்லையா, குழந்தையா இருந்தாலும் திருவேடத்தை பார்த்தா நாவுக்கரசர் பெருமான் வணங்கிடுவார். அதுதான் அவருடைய சிறப்பு. அதான் சைவத்துல நம்ம கடைபிடித்து ஒழுக வேண்டிய நெறி. அதுதான். அவரு பெருசா இவரு பெருசா, என்னை விட இவரு பெருசா போயிட்டாரா அப்படியெல்லாம் நாம நினைக்கவே கூடாது. எல்லாரும் பெரியவங்க தான். எல்லாரும் திருநீர் வச்சிருக்கு, உத்தராட்சம் போட்டிருக்கிற அத்தனை பேரும் பெரியவங்க தான். அப்படி பார்த்தவர் தான் நாவுக்கரசு பெருமான். அதான் வேடம் கைதோல வீடு எளிதாம் அப்படின்னார். அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டா தொழிந்தங்கு ஈசன் திறமையை பேணினார் இல்லைங்களா? அதான் எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அப்படின்னார். அதனால எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக நின்று இந்த நெறிப்படுத்தியது யாருன்னா நாவுக்கரசு பெருமான் தான். எல்லாத்தையும் வணங்கினார். இவ்வாறு அரிய பேறு பெற்றும் சமணத்தில் சார்ந்து வீழ்ந்ததனால் ஈண்டுவினை என்றும் குழி என்றும் கூறினார். சமயத்தில் போய் விழுந்தத இன்று பரசமய குழி அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? பரசமய குழி அப்படின்னார்.
சுந்தரமூர்த்தி சாமிகள் 12,000 பொற்காசுகளை திருவாரூர் குளத்துல எடுக்கிற பொழுது சேக்கிழ பெருமான் சொல்றாரு பாருங்க, அருமையான இடம். அந்த இடத்துல வினையின் குழிவாய் நின்று என்னை எடுத்தார் அப்படின்னு. அங்க எடுத்தது பொண்ணத்தான் எடுத்தார், 12,000 பொற்காசுகளை தான் சுந்தரர் எடுத்தாரு, எங்களை பதிகம்பாடி எடுத்தார். ஆனா சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க, வினையின் குழிவாய் நின்று எம்மை எடுத்தார். வினை குழியில கிடக்கிறார், வினை குழியில அவரா கிடக்கிறார், நம்ம தான் கிடக்கிறோம். ஆமா, அவர் தன்னை சொல்லிக்கிறாரு. பெரியவங்க எப்பொழுதும் தன் மேல ஏற்றி சொல்லுவாங்க உலகப்பலிய, நம்ம தான் கிடக்கிறோம். வினையின் குழிவாய் நின்று எம்மை எடுத்தார். உள்ளத்தில் ஒரு துலக்கமில்லோ உலகுய்ய இருண்டதிருக்களத்து முதுகுண்டதரு கனகம் ஆற்றினில் இட்டு வளத்தில் மழிந்து 7 உலகம் அடங்கு பெறும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார். வினையின் குழிவாய் நின்று எமை எடுத்தார் அப்படின்னாரு. ஆமா, எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யலாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை 5 தாழ்செவி நீர்முடி கடற்களிற்றை கருத்தில் இருத்தோம். விநாயகருடைய பாட்டு, பெரிய புராணத்துல 5வது பாட்டு. விநாயகர் பெருமான் என்ன செஞ்சாரா, நமக்கு எடுக்கும் மாக்கதை அப்படின்னு. எடுக்கும் மாக்கதைன்னா பிறவி குழியிலிருந்து நம்மளை மேல எடுக்கக்கூடியது இந்த பெரிய புராணம். பெரிய புராணம் படிச்சா, பெரிய புராணம் கேட்டா என்ன ஆகும், நமக்கு பிறப்பு நீங்குங்கிறார். அதான் எடுக்கும் மாக்கதை அப்படின்னு சொல்றோம். வேற எந்த நூலுக்கு இல்லாத ஒரு பெருமை பெரிய புராணத்துக்கு உண்டு. அருளாளருடைய அந்த அருள் வரலாற்றை நாம சிந்திக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது நமக்கு பிறப்பு நீங்கும். அதான் எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யல் என்று சொல்லி சேக்கிழார் பெருமானே நமக்கு சொல்லியிருக்கிறார். நரர்வயில் தேயந்தனில் என்னும் கருவினில் அழிவதாயும் என்று சொல்லி ஞானசோதரன். யானை முதலாய் எறும்பியராய் ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்து என்று சொல்லி திருவாசகம் சொல்லுவது போல ஈண்டுவினை பரசமய குழி நின்று எடுத்தால வேண்டும் அப்படின்னா. அப்படியே குழியில கிடக்கிறாராம், பரசமய குழியில வீழ்ந்து கிடக்கிறாராம் நாவுக்கரசு பெருமான். அவர் எப்படியாவது மேல கொண்டு வரணும் என்று சொல்லி பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். சரி, அப்படி பெருமான்கிட்ட விண்ணப்பம் வச்சு சாமி என்ன சொன்னார் அப்படிங்கறது நம்ம அடுத்த வாரம் நம்ம சிந்திச்சுக்கலாம். பெருமானுடைய திருவாக்கு என்னங்கிறது அடுத்த வாரம் சிந்திச்சுக்கலாம். திலகவதி அம்மாவுடைய கனவுல போய் சாமி சொல்றாரு, அம்மாவுடைய கனவுல போய் சாமி பேசுறாரு. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் முங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகம். வான்முகில் வடாது பெய்க வலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஒங்க நற்றவும் வேலி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நம்ம பார்வதி பதையே. தென்னாருடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு